இந்தியா பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் அந்த நாட்டு எம்பி ஒருவர், நாங்கள் தவறு செய்துவிட்டோம், கடவுளே எங்களுக்கு கருணை காட்டு என கதறி அழுத வீடியோ இப்போது வைரலாகி வருகிறது. காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 26 பேரை கொன்றனர். இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அழித்தது. இந்த நிலையில் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. மே 8ஆம் தேதி இரவு முழுவதும் இரு நாட்டு ராணுவத்திற்கு இடையே கடும் தாக்குதல் நடந்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கிடையேயான உச்சகட்ட போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தானின் அந்நாட்டு எம்பி ஒருவர் கதறி அழுத வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் அவர், அல்லாஹ் நம்மை காப்பார், உலகில் எங்கு பார்த்தாலும் நாம் பின்தங்கி இருக்கிறோம், நாங்கள் தவறு செய்துவிட்டோம், ஆனால் கடவுளே நாங்கள் உங்களின் ஆதரவாளர்கள், கடவுளே எங்கள் மீது கருணை காட்டு என கதறி அழுதிருக்கிறார். இந்த வீடியோவை பார்க்கும்போது தவறு செய்துவிட்டு பின்னர் கதறி அழுவதில் என்ன பயன் இருக்கிறது என்று தான் கேட்க தோன்றும். தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்ததாலேயே பாகிஸ்தான் இத்தகைய சூழ்நிலைக்கு ஆளாகி உள்ளது. இனியாவது அவர்கள் திருந்துவார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.